differentiate the function with respect to x. Secant of tan of root x. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொஸ்டின். இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். நமக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க? we are given a function. இது என்ன மாதிரி ஃபங்க்ஷன்னா ஒரு காம்போசிட் ஃபங்க்ஷன். இந்த கொஸ்டின் நம்ம எக்ஸசைஸ் நம்ம 5.2 CBSE புக்கில் இருந்து கிளாஸ் 12ல் இருந்து நம்ம எடுத்துருக்கிறோம். கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி சாப்டர்லேருந்து இது எடுத்திருக்கோம். இதுக்கு நம்ம ஒரு பேர் வச்சுக்கலாம். வில் கிவ் அ நேம் டு திஸ் ஃபங்க்ஷன். இதற்கு நம்ம ஒரு பேர் வச்சுக்கலாம். தட் இஸ் எஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? எஃப் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, நம்ம அதிலே எழுதிடுவோமே. ஃபஸ்ட்டு இதை நம்ம எஃப்னு எடுத்து எழுதிக்கணும். ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்? இட் இஸ் அ காம்போசிட் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பொதுவாக நமக்கு எப்படி பொதுவாக நம்ம we would have been studied in lower standards secant theta அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதில் secant ஏன்னு படிச்சிருப்போம். இந்த theta என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோமோ, if you substitute a value in theta you will get the value for secant. பட் இந்த இடத்துல secant ஒரு trigonometric ஃபங்க்ஷன். சரியா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு சீக்கனுடைய ஆர்குமெண்ட்டுக்குள்ளே வாட் வி ஹேவ் எ ஃபங்க்ஷன் நோன் அஸ் அனதர் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் tan அப்படின்னு ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் இருக்குது. டேனை நம்ம எப்படி படிச்சிருப்போம்? வாட் வுட் ஹேவ் பீன் ஸ்டடிட்? tan theta is equal to இந்த theta, if theta takes a value tan would take a value. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா டேனும் குள்ளே பார்த்தீங்கன்னா டேனுடைய ஆர்குமெண்ட்லேயுமே we have root x. So we have asked to differentiate this. This is a composite function. ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஹியர் ஐ ஹாவ் அ பவர் ஃபங்க்ஷன் root x. வாட் இஸ் root x? சரியா? root x மீன்ஸ் x power 1/2. It is known as power function because a variable raised to the power of exponented with a number. அதாவது ஒரு வேரியபிள்னா லெட்டர், ஒரு லெட்டருக்கு மேலே என்ன இருக்குது? ஒரு நம்பர் இருக்குது. ஸோ வில் டெல் a variable raised to the power 1/2 a number. இது ஒரு பவர் ஃபங்க்ஷன். ஸோ ஐ கிவ் அ நேம் டு இட். இந்த x power 1/2க்கு நான் ஒரு நேம் கொடுக்க போகிறேன். ஸோ இஃப் யூ ஹேவ் ஆல்வேஸ் அ ஃபங்க்ஷன் வி கேன் கிவ் அ நேம். ஸோ நான் என்ன கொடுக்குறேன்? ஐ எம் கோயிங் டு கிவ் u. ஸோ இஃப் ஐ கிவ் u, இப்போது என்னோடய ஃபங்க்ஷன் என்னவா மாறி இருக்கு? ஹவு would it be? secant of tan instead of x power 1/2 I'll put u to make it simple. இப்போ இந்த full function depends on which variable? u. u was சார்ந்து இருக்கு. It depends on u. So now f depends on u. இப்போ போன இதில் பாருங்கள். ஸோ இஃப் யூ ஹேவ் திஸ் ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐ நேம் இட் அஸ் எஃப். முதல்ல எஃப் நேம் கொடுத்துட்டோம். திஸ் ஃபங்க்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ் அண்ட் ஹியர் திஸ் ஃபங்க்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஓகே, இன்னும் கொஞ்சம் சிம்பிள் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். மீன்ஸ் ஸோ tan இருக்கா? ஐ எம் கோயிங் டு சிம்பிளிஃபை tan. ஐ எம் கோயிங் டு மேக் இட் ஒரு சிங்கிள் வேரியபிள். அதை நான் வீன்னு எடுத்துக்க போகிறேன். இஃப் ஐ டேக் இட் அஸ் v, டேக் tan u as v எடுத்துக்கொள்ள போகிறோம். டேக் சரியா? ஆஃப்டர் டேக்கிங் இட் அப்போ நான் அதை எப்படி எழுதலாம்? இன்ஸ்டெட் ஆஃப் tan முதல்ல இப்போ f of u இருந்துச்சு. ஸோ f is a function of u. இப்போ என்னவா மாறுதுன்னு பார்க்கலாம். I'll have a bracket here. secant என்னவா மாறுது? here அது tanக்கு பதிலாக என்ன போடுறேன்? I'm going to substitute v. So now my function becomes v. f is a function of v அப்படிங்கிற variables. That means it contains a letter v. So f is a function of v and v is a function of u. ஏன்னா இப்போ பாருங்கள், think of here, இந்த இடத்துல பாருங்கள். இப்போ if you have v contains which letter? It can be also written as v as a function of u. எழுதலாம்ல? ஓகே, ஸோ
u, see here u எப்படி எழுதலாம்? explicit வெளிப்படையாக எப்படி சொல்லலாம்? u is a function of x. ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ u is a function of x. What is asked now? இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க? Differentiate the given function with respect to x. கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. We are asked to differentiate with respect to x. சாரி, இப்போது நம்ம செயின் ரூல் யூஸ் பண்ண போகிறோம். df by dx. f depends on v. So df by dv dot v depends on u. So dv by du multiplied with u depends on x du by dx. Okay, so முதல்ல will start with எல்லாமே வரிசையாக போகலாம். From here we'll start with u depends on x. u depends on x னா u என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க? We have been given u is equal to x power 1 by 2. பண்ணலாமா? So u is equal to x power, u is a function of x, u contains letter x, u is a power u equal to x power 1 by 2. பவர் ஃபங்க்ஷனுடைய ரூலை யூஸ் பண்ணணும். ஞாபகப்படுத்தி பாருங்க. ஸோ d by dx of x power n is equal to, பவரில் இருக்கிறத முன்னாடி எடுத்துகிட்டு வாங்க, பவரில் ஒன்று சப்ராக்ட் பண்ணிடுங்க. ஸோ இஃப் யூ ஹேவ் du by dx, பவரில் யார் இருக்கா? 1 by 2 1 by 2 x power 1 by 2 minus 1. So what is 1 by 2 minus 1? I'll do it separately. 1 by 2 minus 1. So 1 by 2 minus 1 is, I'll multiply 2 on the numerator and denominator so that I can group the denominator. So அப்போனா தான் மொத்தமாக denominator group பண்ண முடியும். ஸோ மொத்தமாக group பண்ணிட்டேன் 1 minus 2 because இங்கே denominator have 2 and முதல்ல என்ன இருந்துச்சு? 1 இருந்துச்சு. there is nothing in the denominator. To make it 2 I multiply and divide by 2 ஆல் கீழே 2 வரதுக்காக மேலேயும் கீழே என்ன பண்ணிக்கிறேன்? 2 ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணி மொத்தமாக குரூப் பண்ணி எழுதிக்கிறேன். தென் நியூமரேட்டர் இப்போ சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 1 into 2 is 2. ஸோ 1 minus 2 is minus 1. Okay, so it becomes minus 1. So minus 1. So minus 1 by 2 தான் நமக்கு என்னது? 1 by 2 minus 1. So how can it be rewritten? 1 divided by 2. So anything power minus 2 இப்படி இருக்குன்னா how can you write it? 1 by x power 2. ஆனால் இங்கே என்ன இருக்குது? I have x power minus 1 by 2. It can be written as x power 1 by 2. x power 1 by 2 எப்படி எழுதலாம்? It can be written as root x. Okay, so du by dx is equal to 1 by 2 root x. So முதல் இந்த டேர்மை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். So can we go to the next one? dv by du. இப்போ dv by du நம்ம பார்க்கலாம். So dv by du, v எங்கே இருக்குது? So here v இங்கே இருக்குது. So v is a function of u. நம்ம பண்ணலாமா? So v is a function of u that is equal to tan u. So dv by du equal to tan u differentiate பண்ணா secant square u. Okay, so இதை நம்ம பண்ணிட்டோம். This is standard formula that we have. tan u differentiate பண்ணா secant square u. இப்போ அந்த டேர்மையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. So we have done this. So அடுத்து யார் இருக்கா? df by dv. So f என்ன இருக்கு? f is a function of v na, this is the term. So இப்போ எழுதலாம் f is a function of v. எழுதும்போது that is secant v. secant v. இந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கணும்னே. df by dv என்ன?
secant v differentiate பண்ணா we have the formula secant v tan v. Okay, இப்போ எல்லாத்தையும் நம்ம plug in பண்ணலாம். So we are in the end of the problem. முடிக்க போகிறோம். So df by dx is equal to df by dv என்ன? df by dv is equal to secant v tan v. சரியா? Can you write it? Secant v. So I will have a bigger space. இந்த இடத்துல நான் வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. We'll have something. Secant v and tan. I'll write on the next line. Multiplied with secant v multiplied with tan v. So dv by du என்ன? dv by du is secant square u. dv by du is secant squared u multiplied with, so du by dx is 1 by 2 root x. அது எழுதிடலாமா? ஸோ 1 by 2 root x. இப்போ எனக்கு இந்த ஈக்குவேஷனில் I have variables v and u. Where we started with, நம்ம எங்கேருந்து ஆரம்பித்தோம்? x அப்படிங்கிற லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ we also asked to differentiate with respect to x. எக்ஸை பொறுத்து தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க நமக்கு. ஆனால் we have what letters here? u and v. இப்படிப்பட்ட வேரியபிள் இருக்குது. ஸோ we have to convert v and u. v நம்ம மாற்றணும். ஸோ வாட் இஸ் u? க்கு பதிலாக என்ன எழுதலாம்? க்கு பதிலாக x power 1 by 2 ஆர் அல்லது என்னது? x power 1 by 2 is root x. ஸோ we have converted இந்த பார்ட்டை நம்ம we have converted into a function which contains variable x. இன்னொரு ஃபங்க்ஷனை நம்ம எக்ஸாக இருக்கிற மாதிரி மாற்றிட்டோம். ஸோ வாட் இஸ் v? v is equal to என்ன நம்ம எடுத்திருந்தோம்? v is equal to tan u அப்படின்னு நம்ம எடுத்திருந்தோம், அப்படி தானே? ஸோ v is equal to tan u. இப்போ அதை எழுதிடலாமா? ஸோ here v comes, vக்கு பதிலாக we can write tan u. tan u. So what is u? இப்போ தான் நம்ம பார்த்தோம். u is equal to root x. அப்படின்னா uக்கு பதிலாக we can replace root x. அதை மட்டும் erase பண்ணிடுறேன். அது பிறகு uக்கு பதிலாக என்ன replace பண்ணிடுறேன்? root x. uக்கு பதிலாக. So what happens now? இப்போ என்ன இருக்குது? everything is in x. எல்லாமே x-ஆ தான் இருக்குது. everything has x. ஓகே, ஸோ ஐ ஹோப் இதை நமக்கு புக்கில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னா, it has been presented in the way final answer secant tan of, நம்ம இந்த ஆர்குமெண்ட் சீக்கனுக்கான ஆர்குமெண்ட்டை ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி நம்ம எழுதியிருந்தோம், அப்படி தானே? secant tan of root x, tan of tan root x எழுதிட்டு, ஸோ மல்டிப்ளைடு வித், மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு டாட் கொடுத்துட்டாங்க. secant ஸ்கொயர் root x, அது ஆர்குமெண்ட்டை இதில் எழுதிடலாம். ஸோ the whole divided by 2 root x. இதான் நமக்கும் அந்த ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ திஸ் வாஸ் அவர் ஆன்சர் 2. ஓகே, தேங்க்யூ, பாய். வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஒரு வீடியோ போடணும்னா கூட சொல்லுங்கள். and see you in the next video. நன்றி.